ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எவனோ என் அகம் தொட்டுவிட்டான். அத்தியாயம் 16. அடுத்து வந்த 2 நாட்களும் கௌதமும் சுமித்ராவும் ஒன்றாகவே வேலை செய்ய வேண்டியிருந்தது. அவனும் தன் கோபத்தை ஒழித்து அவளுடன் பழக, அவளும் தன் தயக்கத்தை உதறி அவனிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தாள். அவள் தன் அருகில் இருக்கும்போது அந்த வானத்தையே வசப்படுத்திய உணர்வுடன் குதூகலிப்பவன், அவள் மாலையில் விடைபெற்று செல்லும்போது எதையோ இழந்தது போல் தவிப்பான். ஒருவேளை நான் அவளை காதலிக்கிறேனா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்பவன் அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் ஆராய மாட்டான். அவள் அருகாமையை ரசித்து அனுபவிப்பவன் அதற்கான காரணத்தை அறிய முற்படவில்லை. அவனுடைய அருகாமை சுமித்ராவிற்குள்ளும் ஒரு மாற்றத்தை விளைவித்திருந்தது என்னவோ உண்மைதான். அதிலும் சில சமயங்களில் இவள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது தன்னையே வட்டமிடும் அவனது பார்வைகளை அவள் உணர்ந்திருக்கிறாள். ஏன், இவளே சில சந்தர்ப்பங்களில் அவனை ரசித்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் 1000 கோடி பட்டாம்பூச்சிகளின் படபடப்பை அவள் இதயத்திற்குள் உணர்ந்திருக்கிறாள். எதனால் இந்த படபடப்பு என்று யோசிக்க அவள் பயந்தாள். அவள் மனதை கேள்வி கேட்டு அது தரும் பதிலை ஏற்றுக்கொள்வதற்கு அவள் தயாராக இல்லை. மனம் செல்லும் வழியில் போக விடாமல் அதை கயிறு கட்டி இழுத்து வைத்தாள். இருவருமே ஒவ்வொரு காரணத்திற்காக தங்களது மனதை கேள்வி கேட்க தயங்கினர். இருவரின் இதய துடிப்பும் இருவரின் பெயரை கூறி ஒலிப்பதை இருவருமே அறிய முற்படவில்லை. இருதயத்தின் குரல் ஓங்கி ஒலிக்கும் போது மூளையின் வைராகியம் பணிந்துவிடும். இதுதான் இயற்கை. காதல் தன் இருப்பை நிலைநிறுத்தும் பொழுது ஓடி ஒளிந்து கொள்ள முடியுமா, இல்லை காதல்தான் ஓடி ஒளிந்து கொள்ள அனுமதித்து விடுமா? காற்றென மாறி நாட்கள் விரைந்து சென்றது. தன் செல்போனில் பேசியபடி அறைக்குள் நுழைந்தான் ஆதித்யன். எஸ் மிஸ்டர் ராகவன், கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுனா நல்லா இருக்கும். யா ஓகே மிஸ்டர், நான் என் மேனேஜர் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். செல்போனில் பேசி கொண்டிருந்தாலும் உள்ளே நுழைந்ததும் நித்திலாவை பார்த்து புன்னகைக்க தவறவில்லை. மொபைலில் பேசியபடியே தன் நாற்காலியில் வந்து அமர்ந்தவன் ஸ்டைலாக சுழன்றபடி நித்திலாவை பார்த்து கண்ணடிக்க, அவளோ முதல்ல ஃபோனில் இருக்கவங்கிட்ட பேசுங்க என சைகை செய்தாள். பேச முடியாது, உன்கிட்ட தான் பேசுவேன் என்று அவன் சைகை செய்ய, பேசாட்டி போங்க, எனக்கு என்ன வந்துச்சு என்று அவள் உதட்டை சுழிக்க, அவன் விழிகள் அவளது சுளித்த உதடுகளையே ரசனையுடன் அளவிட்டது. பிறகு உதட்டை குவித்து ஒரு பறக்கும் முத்தத்தை அவளுக்கு அனுப்ப, முதலில் திகைத்தவள் பிறகு அவனை முறைத்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். சிரித்தபடி ஃபோனில் பேசி முடித்தவன் அதை அணைத்துவிட்டு நித்திலாவின் புறம் திரும்பினாள். பேபி, உனக்கு யாரையாவது எதையாவது கொடுத்தால் அதை திருப்பி கொடுத்துடணும்னு உங்கள் அம்மா சொல்லி தரலையா? உதடுகளுடன் கண்களும் சேர்ந்து சிரித்தபடி அவன் வினவ, அவன் கேட்டது முதலில் அவளுக்கு புரியவில்லை. பிறகுதான் அவன் முத்தத்தை பற்றி பேசுகிறான் என்பது புரிந்தது. அவன் பாணியிலேயே அவனுக்கு பதிலளிக்க விரும்பினாள். ஓ, சொல்லி கொடுத்துருக்காங்களே, அது மட்டும் இல்லை, அதை விட அதிகமாக திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விழிகளை உருட்டியபடியும் கைகளை ஆட்டியபடியும் அவள் கூறிய விதத்திலிருந்தே அவள் ஏதோ எக்குத்தப்பாக செய்ய போகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. இருந்தும் அவள் அப்படி என்னதான் செய்வாள் என்று அறியும் ஆவல் பொங்க, வெரி குட் வெரி குட், எங்கே கொடு பார்க்கலாம் என்றபடி அவள் அருகில் சென்று தன் கன்னத்தை நீட்டினான். நித்திலா எப்பொழுதுமே தன் கைப்பையில் பெப்பர் ஸ்ப்ரே வைத்திருப்பாள். இவன் வந்து தன் கன்னத்தை காண்பிக்கவும் நமட்டு சிரிப்பு சிரித்தபடி அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை எடுத்து அவன் முகத்தில் அடித்து விட்டாள். ஒரு நிமிடம் அவனுக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. சுள்ளென்று எரிச்சல் தன் முகத்தில் பரவவும் தான் எதையோ காரமாக தன் முகத்தில் அடித்து விட்டாள் என்பதே புரிந்தது. மிளகுத்தூளின் நெடி வேறு அவன் மூக்கில் ஏறி தும்மலை வரவழைக்க, அதன் எரிச்சலால் கண்கள் சிவந்து நீர் வந்தது. அடி பாவி, என்னடி பண்ணின, இப்படி எரியுது என்று அவன் அலற, ஹஹா பெப்பர் ஸ்ப்ரே எப்படி, நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்துட்டேனா? அவன் அலறியது அவளுக்கு விளையாட்டாய் இருந்தது போலும். வாய்விட்டு சிரித்தபடியே கேட்டாள். ராட்சசி, கண்ணெல்லாம் எரியுதுடி, ஏதாவது பண்ணு என்று கத்த ஆரம்பித்தான். நிற்க முடியாமல் எரிச்சலில் அவன் தவிக்க ஆரம்பித்த போதுதான் தான் செய்த செயலின் தீவிரம் நித்திலாவிற்கு புரிந்தது. ஐயோ, நிறைய அடிச்சிட்டோம் போலவே, பாவம் இப்படி முகம் சிவந்து போச்சு என்று நினைத்தபடி தன் தலையில் தானே கொட்டி கொண்டாள். இவனால் கண்ணை விழிக்கவும் முடியவில்லை. அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லாமல் போகவும் கைகளால் துளாவியபடி, ஏய் இருக்கிறையா இல்லையா அடி என்று கத்த, ஐயோ கத்தாதீங்க, வெளியே கேட்டு யாராவது வந்துட போகிறாங்க. அவளுக்கு அவள் கவலை. வரட்டும், அவங்க எம்டியை நீ எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறேன்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அந்த நிலையிலும் அவன் கேலி பேச அவளுக்கு கோபம் வந்தது. இப்போ உங்களுக்கு இந்த எரிச்சல் போகணுமா வேண்டாமா? அவள் கராராக கேட்க, அதை தாண்டி அப்போ இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பண்ணு என்று அவன் பல்லை கடித்தான். அவன் அவசரப்படுத்த இவள் பதட்டமாகி தன் கைக்குட்டையால் அவன் முகத்தை துடைக்க ஆரம்பித்தாள். இவள் துடைத்ததில் முகத்தில் அங்கங்கு ஒட்டியிருந்த மிளகு பொடி எல்லா பக்கமும் பரவி இன்னும் அதிகமாக தன் வேலையை காட்ட துவங்கியது. ஐயோ, என்னத்தை பண்ணி தொலைஞ்சடி, ரொம்ப எரியுதே. அம்மா, உங்கள் மகனை இவ கொலை பண்ண பார்க்குறா, ராட்சசி ராட்சசி என்று உச்சஸ்தாயியில் கத்த ஆரம்பித்தான்.
இல்லை, நான் ஒன்றும் பண்ணலை, கர்ச்சீஃபில் தான் துடைச்சேன் என்று விளக்கமளித்தபடி மேலும் துடைக்கப் போக, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் போ என்று அவள் கைகளை பிடித்து தள்ளிவிட்டான். சாரி, முகம் கழுவினா சரியா போகிடும்னு நினைக்கிறேன், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, கைகளை பிசைந்தபடி கூறினாள் நித்திலா. எங்கடி போறது, கண்ணை முழிக்கவே முடியல. கைகளால் துளாவியபடி ஒரு அடி எடுத்து வைத்தவன் அவள் மேலேயே மோதி நின்றான். அவனை தாங்கி பிடித்தவள், சரி நானே கூட்டிட்டு போறேன் வாங்க. அவன் கைகளை பிடித்து ஓய்வு அறைக்குள் அழைத்துச் சென்றாள். ஆதித்யனின் அலுவலக அறைக்குள் மேலும் 2 அறைகள் உள்ளன. இடது பக்கம் இருப்பது சாப்பாட்டு அறை. உணவு மேஜை போடப்பட்டிருக்கும். மதியம் வீட்டிலிருந்து அவனுக்கு வரும் உணவை அவன் அங்கமர்ந்துதான் சாப்பிடுவான். வலது பக்கம் இருப்பது அவனுடைய ஓய்வு அறை. கட்டில், மெத்தை, சிறிய மேஜை, நாற்காலி, ஃப்ரிட்ஜ் என அனைத்தும் நிறைந்த மினி பெட்ரூம். மேலும் ஒரு கபோர்டில் மிக முக்கியமான ஃபைல்கள் அடுக்கப்பட்டிருக்கும். அவன் கையை பிடித்தபடி அந்த அறைக்குள் இருந்த பாத்ரூமிற்கு அழைத்துச் சென்றவள் வாஷ்பேசின் அருகே அவனை கொண்டு போய் நிறுத்தி முகம் கழுவச் சொன்னாள். குளிர்ந்த நீர் முகத்தில் படவும் சிறிது எரிச்சல் அடங்கியது போல் இருந்தது. நீரை வாரி வாரி முகத்தில் அடித்து கொண்டவன் கண்களையும் நன்றாக கழுவினான். இருந்தும் முகத்தில் முழுதாக எரிச்சல் குறையவில்லை. முகம் சிவந்து போய் நின்றிருந்தவனை பார்த்தவளுக்கு பரிதாபமாக இருந்தது. சாரி, நான் கொஞ்சமா அடிக்கலாம்னு தான் நினைச்சேன், பட் தெரியாம சாரி என்று திணறியபடி மன்னிப்பு கேட்க, அவளது திணறலை ரசித்தவன், இருடி, இதை வச்சே உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்தபடி, போடி ராட்சசி என்று முணுமுணுத்துவிட்டு வெளியே சென்று கட்டிலில் அமர்ந்தான். சாரி சார், நான் தெரியாம தான் பண்ணினேன், ஐஸ் கியூப் வச்சா மீதி இருக்கிற எரிச்சலும் போயிடும் என்றவள் அந்த அறையில் இருந்த ஃப்ரிட்ஜிலிருந்து ஐஸ் கட்டிகளை எடுத்து ஒரு துணியில் சுற்றி அவனிடம் நீட்டினாள். நீதானே ஸ்ப்ரே அடிச்ச, ஸோ நீதான் ஒத்தடம் கொடுக்கணும் என்றவன் கைகளை கட்டியபடி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அவள் தயங்கியபடியே நிற்கவும், உனக்கு விருப்பமில்லைனா வெளியே போ, நான் இப்படியே இந்த எரிச்சலை தாங்கிட்டு இருந்துக்கிறேன் அவன் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கூற, அதற்கு மேல் அவள் தாமதிக்கவில்லை. அவள் கையிலிருந்த ஐஸ் கட்டிகளை கொண்டு மெதுவாக அவன் முகத்தில் ஒற்றி எடுக்க ஆரம்பித்தாள். முகத்தை அண்ணாந்து அவளை பார்த்தபடி அவன் கட்டிலில் அமர்ந்திருக்க, அவளோ அவன் அருகில் நின்றபடி அவன் முகத்திற்கு ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தையே பார்த்தபடி அவன் பேபி என்றழைக்க, நான் ஒன்றும் பேபி அல்ல என்று மறுத்தாள் அவள். அதுதான் பார்த்தாலே தெரியுதே. அவளை மேலும் கீழும் ஒரு மார்க்கமாக ஆராய்ந்தபடி ஒரு மாதிரி குரலில் அவன் கூற, அந்த கள்வனின் பார்வை மேய்ந்த இடத்தை அறியாதவளாய், என்ன என்க, இல்ல, உன் மனசு பேபி மாதிரின்னு சொன்னேன் என்று மழுப்பினான் அவன். சிறிது நேரம் கழித்து அவன் மீண்டும் அழைத்தான். பேபி. அப்படி கூப்பிடாதீங்க பேபி. அவன் மீண்டும் அழுத்தமாக அழைக்க இவள் மௌனித்தாள். பேபி. அவன் பிடிவாதமாக மீண்டும் அழைத்தான். இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அவ்வளவு அழுத்தம் என்று மனதில் நினைத்தவள் அவள் பிடிவாதத்திலிருந்து இறங்கி வந்தாள். என்ன? வாய் ஒற்றை வார்த்தையாய் உதிர்க்க கைகள் அதன் பாட்டில் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தது. இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, ஒரு மருந்து இருக்கு, அதை போட்டால் போதும், எரிச்சல் எல்லாம் பறந்து போயிடும். சீரியஸான குரலில் அவன் உரைக்க அவளும் உண்மை என்று நம்பினாள். அப்படியா, அது என்ன மருந்துன்னு சொல்லுங்க, நான் யாரையாவது அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன் அவள் ஆர்வமாக விசாரிக்க. யாரையும் அனுப்ப முடியாது, அந்த மருந்து உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவன் கண்களில் வழிந்த குறும்பிலிருந்தே அவன் ஏதோ வில்லங்கமாக கேட்கப் போகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. இருந்தும் அனிச்சை செயலாக அவளது வாய் என்ன என்ற வார்த்தையை உதிர்த்தது. உன் முத்தம், நீ மட்டும் ஒரு முத்தம் இங்கே கொடுத்து பாரு என்று அவன் தன் உதட்டை தொட்டு காண்பிக்க, அவள் முறைக்கவும், சரி அங்கே வேண்டாம், இதோ இங்கே கொடு போதும் என்று தன் கன்னத்தை சுட்டி காட்டினான். உங்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே அடித்தது தப்பே இல்லை என்று பல்லை கடித்தவள் தன் கையிலிருந்த ஐஸ் கியூபை கட்டிலில் எறிந்துவிட்டு வெளியேறிவிட்டாள். என் செல்ல பேபி என்று மனதிற்குள் கொஞ்சியவன் அவள் ஒத்தடம் கொடுத்த தன் முகத்தை தடவி பார்த்து கொண்டான். ஆதித்யன் கொடுத்திருந்த வேலையை ஒரு முறை சரிபார்த்த கௌதம் அதனை எடுத்துக்கொண்டு அவனை சந்திக்க சென்றான். ஆதி, அந்த கொட்டேஷன் ரெடி ஆகிடுச்சு, நீ ஒரு முறை செக் பண்ணிட்டு சைன் பண்ணிடு என்றவன் அப்பொழுதுதான் அவன் முகம் சிவந்து இருப்பதை கவனித்தான். என்னடா முகமெல்லாம் சிவந்து இருக்கு, என்னாச்சு? பதட்டமாக விசாரிக்க நித்திலாவிற்கு படபடவென இருந்தது. ஐயோ, உண்மையே சொல்லிடுவானோ? பயந்து கொண்டே ஆதித்யனை பார்க்க அவனும் இவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன சொல்லட்டுமா என்று கண்களால் வினவ வேறு செய்தான். வேண்டாம் என்று அவசரமாக மறுத்தவளை கண்டு தனக்குள் புன்னகைத்து கொண்டவன் கௌதமிடம், அது ஒரு காட்டு தேனி கொட்டிருச்சுடா, அவளையே ஓரக்கண்ணால் பார்த்தபடி கூறினான். என்ன தேனியா? எங்கேடா? இங்கேதான், என் பக்கத்திலேயே இருக்கு நித்திலாவையே பார்த்தபடி கூற அதை கவனித்த கௌதமிற்கு அவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதோ நடந்திருப்பது புரிந்தது. அப்படியா? பார்த்துடா, அதுக்கிட்ட ரொம்ப வாலாட்டி வேற எங்காவது கொட்டு வாங்கிக்காத.
கௌதம் நமட்டு சிரிப்புடன் கூற, அந்த அழகான தேனி எங்கே கொட்டினாலும் எனக்கு சம்மதம்தான். அது ஒரு சுகமான வழி. நாற்காலியில் சாய்ந்தபடி மென்னகையுடன் நித்திலாவை பார்த்தபடி கூறியவன் பிறகு கௌதமிடம் திரும்பி, பட் என்ன, அந்த தேனி தான் என்னை சீண்டவே மாட்டேங்குது என்றான். அது சரி, அந்த தேனியை அப்புறமா பார்த்துக்க, இப்போ இந்த ஃபைலை பாரு என்றவன் சிரிப்புடனேயே வெளியேறிவிட்டான். அவன் வெளியேறியதுதான் தாமதம். இங்கே நித்திலா ஆரம்பித்து விட்டாள். அவர் முன்னாடி எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவர் என்னை பற்றி என்ன நினச்சிக்குவார்? நான் உன் பெயரை அவன்கிட்ட இழுக்கவே இல்லையே. நல்லா யோசிச்சு பாரு. எங்கேயாவது நித்திலான்னு உன் பெயரை யூஸ் பண்ணினேனா? என் பெயரை யூஸ் பண்ணலை. ஆனால் தேனின்னு என்னைத்தானே சொன்னீங்க. எனக்கு தெரியும். இல்லையே, பொய் சொல்லாதீங்க. நீங்கள் தேனின்னு சொல்லவே இல்லை. இல்லை, நான் தேனின்னு சொல்லவே இல்லை. அவள் முறைக்கவும், அழகான தேனின்னு தான் சொன்னேன் என்று கண் சிமிட்டினான். யாரை சொன்னீங்க? பேபி, என் மேலே உனக்கு இவ்வளவு பொசிசிவ்னஸாடா? நான் வேற ஏதோ ஒரு பொண்ணை சொல்லியிருப்பேன் தானே கோபப்படற? அவன் குறும்புடன் கேட்க, யூ சி, உங்களோட பேசவே முடியாது என்று அவனை கடிந்தபடி திரும்பிக் கொண்டாள். தேங்க்யூ, சிரித்தபடியே கூறினான் ஆதித்யன். ஃபேக்டரியில் ஒரு புது இயந்திரம் வாங்கியிருந்ததால் அதை பொருத்தும் வேலையில் ஈடுபட்டிருந்ததால் பாலாவால் அந்த ஒரு வாரம் வர முடியவில்லை. மதிய நேரத்தில் நித்திலாவும் சுமித்ராவும் மட்டுமே இருந்தனர். இந்த காரணத்தால் பாலாவிடம் பேசும் வாய்ப்பே நித்திலாவிற்கு கிடைக்கவில்லை. ஆதித்யனின் பேச்சை மீறும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அகம் தொட வருவான். அத்தியாயம் 17. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தாள் சுமித்ரா. தேவையான பொருட்களை எடுத்து கூடையில் போட்டபடி அதை தள்ளிக்கொண்டு வந்தவள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்வையிட்டு கொண்டு எதிரில் வந்தவனை கவனிக்க மறந்தாள். அதன் விளைவு, எதிரே வந்தவன் தள்ளிக்கொண்டு வந்த கூடையின் மீது நச்சென்று தனது கூடையை மோதிவிட்டாள். சாரி, நான் தெரியாம, மன்னிப்பு கேட்டபடியே நிமிர்ந்தவள் எதிரே புன்னகைத்தபடி கௌதம் நிற்கவும், சார் நீங்களா? நான் கூட யாரோன்னு நினைச்சேன் என்றாள் இலகுவாக. நானேதான். ஏன், நானா இருந்தா சாரி கேட்க மாட்டியா? புருவத்தை உயர்த்தியபடி அவன் வினவும், இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. சரி, நீங்க என்ன இந்த பக்கம்? ஏன், நான் இந்த பக்கமெல்லாம் வரக்கூடாதா? பொதுவாக வீட்டு ஜாமானம் வாங்குற வேலையை பொண்ணுங்க தானே பார்ப்பாங்க, அதனால கேட்டேன். சில சமயங்களில் ஆண்களும் பார்க்கலாம். நீ உன் பர்ச்சேஸை முடிச்சிட்டியா, இல்லை இன்னும் இருக்கா? முடிஞ்சது சார். சரி வா, பில் போட போகலாம் என்றபடி பில் கவுண்டருக்கு சென்றவர்கள் பணத்தை செலுத்திவிட்டு பொருட்களை வாங்கி கொண்டு வெளியே வந்தனர். ஓகே சார், நான் அப்படியே கிளம்புறேன். தன் கையிலிருந்த பையை தூக்க முடியாமல் தூக்கியபடி சுமித்ரா விடைபெற, இப்போ நீ ஃப்ரீ தானே? இல்லை வேற ஏதாவது வேலை இருக்கா? அவன் கேட்க, வேலையெல்லாம் இல்லை சார், பட் வீட்டுக்கு போகணும் என்றாள். போகலாம், என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் என்றவன் அவள் கையிலிருந்த பையை வாங்க முற்பட அதை அவனிடம் கொடுக்காது, இல்லை சார், நான் கிளம்புறேன், லேட் ஆகிடும் என்று தயங்க, லேட்டெல்லாம் ஆகாது, ஜஸ்ட் 1 கப் ஆஃப் காஃபி தானே அவன் விடாமல் வற்புறுத்தினான். அவனுடன் சிறிது நேரம் செலவழிக்கலாம் என்று அவள் மனதில் தோன்றிய ஆசையை யாரேனும் பார்த்துவிட்டால் வம்பு என்ற பயம் எழுந்து தடுத்தது. வேண்டாம் சார், தெரிஞ்சவங்க பார்த்தால் தப்பாக நினச்சிக்குவாங்க. அதுதான் உன் பயமா? அப்படின்னா டிரைவின் ஹோட்டலுக்கு போகலாம் என்று அவன் ஐடியா சொல்ல, ஏன், அங்கே போனால் மட்டும் மாட்டிக்க மாட்டோமா என்று அவள் எதிர்கேள்வி கேட்டாள். காதல் வந்து விட்டால் மட்டும்தான் இந்த கள்ளத்தனமும் திருட்டுத்தனமும் வந்து ஒட்டிக்கொள்ளும். அவளையும் அறியாமல் மாட்டிக்கொள்ள மாட்டோமோ என்று கேட்க, அவன் அவனையும் அறியாமல் அவளுக்கு கள்ளத்தனம் கற்றுக் கொடுத்தான். அந்த ஹோட்டலில் நாம் காருக்குள்ளேயே இருந்துக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் வரும் என்று அவன் கூற அவளும் அரைமனதுடன் சம்மதித்தாள். அவன் மீண்டும் அவள் கையில் இருந்த பையை வாங்க வர அவள், வேண்டாம் சார், நானே கொண்டு வரேன் என்று மறுக்க, பரவாயில்ல கொடு, நீதான் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர்றையே என்றபடி விடாப்பிடியாய் வாங்கி கொண்டான். தன் கையிலிருந்த 2 பைகளையும் காரின் பின் சீட்டில் வைத்தவன் முன்பக்க கதவை சுமித்ராவிற்காக திறந்து விட்டான். கார் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. உள்ளே மனதை மயக்கும் மெல்லிய இசை ஓடிக்கொண்டிருந்தது. ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம், வானும் மண்ணும் ஒன்றாய் இங்கு சேரும், மயக்கத்தில் தோய்ந்து மடியின் மீது சாய்ந்து என்று பாடல் ஓடிக்கொண்டிருக்க பாடலுக்கேற்றவாறு மெலிதாக விசிலடித்தபடி காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் கௌதம். நைஸ் சாங்ல அவன் திடீரென கேட்கவும், ஆமா என்று தயங்கியவள் பிறகு, ரொம்ப அமைதியான பாடல் என்றாள் ரசனையுடன். இளையராஜா மியூசிக் பிடிக்குமா? என்ன கேள்வி இது? இசைஞானியை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா?
உண்மைதான், அவருடைய பாட்டில் ஒரு அமைதி இருக்கும், மென்மை இருக்கும் என்று கௌதம் கூற அவனுக்கும் அவளுக்கும் இருக்கும் ஒற்றுமையை நினைத்து வியந்தாள் சுமித்ரா. நானும் அதைத்தான் நினைப்பேன். அவர் பாட்டில் இருக்கிற மென்மை இந்த காலத்து பாட்டில் இருக்கிறது இல்லை. அவள் கூறி முடிக்கவும் ஹோட்டல் வரவும் சரியாக இருந்தது. உள்ளே சென்று ஒரு இடத்தில் காரை நிறுத்தவும் ஆர்டர் எடுப்பதற்காக சர்வர் வந்தான். உனக்கு என்ன வேணும்? அவளிடம் கேட்க, காஃபி மட்டும் போதும் என்றாள். கோல்ட் காஃபி ட்ரை பண்ணிப்பாரு, இங்கே சூப்பராக இருக்கும் என்றவன் சர்வரிடம் திரும்பி, கோல்ட் காஃபி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 2 கொண்டு வாங்க என்றான். பிடிச்சிருக்கா? அவன் ஆழ்ந்த குரலில் கேட்கவும் திடுக்கிட்டு திரும்பியவள் எதை என்று தடுமாறினாள். இந்த இடத்தைத்தான் கேட்டேன். ஏன், நீ என்னென்ன நினைச்ச? குறும்புடன் அவன் வினவ, நான் எதையுமே நினைக்கலையே. சொல்வதற்குள்ளேயே அவளுக்கு முகம் சிவந்து போனது. பொய் சொல்கிற, நீ பொய் சொல்கிறேன்னு உன் சிவந்த முகமே காட்டி கொடுக்குது. செந்தாமரையாய் விகசித்திருந்து அவள் முகத்தையே ரசனையாய் பார்த்தபடி அவன் கூற, என்ன கூறுவது என்று அவள் முழித்து கொண்டிருக்கும் போதே சர்வர் உணவை கொண்டு வந்தான். அவள் பக்கம் ஒரு தட்டை நகர்த்தியவன் தன் கையில் இருந்த கோல்ட் காஃபியை ரசித்து குடிக்க ஆரம்பித்தான். உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமா? அவள் கேட்க, பிடிக்கும். ஏன் கேட்கிற? அன்னைக்கு வேலை செய்யும்போது அடிக்கடி காஃபி குடிச்சிங்க, இப்போவும் ஆசையாக குடிக்கிறீங்களேன்னு கேட்டேன். அப்படியே பழகிடுச்சு. ஆனால் அதிகமாகவும் காஃபி குடிக்கக்கூடாது, உடம்புக்கு கெடுதல். உண்மைதான், பழக்கத்தை மாற்றிக்க முடியலை. அம்மா இருந்த வரைக்கும் அடிக்கடி காஃபி குடித்தா திட்டுவாங்க. இப்போ அவங்களையும் இல்லை. வருத்தத்துடன் தன் மனதில் இருந்ததை கூறினான். டோன்ட் வரி சார், தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்குன்னு ஒரு மனைவி வந்துட்டா அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இதை கூறும்போதே அவளுக்கு மனம் வலிப்பது போன்று இருந்தது. ஏனோ வேறு யாரோ ஒரு பெண்ணை அவனுக்கு மனைவியாக நினைக்கும் போதே அவள் இதயத்தை யாரோ கசக்கி பிழிவது போல் இருந்தது. அவளையே ஒரு கணம் அமைதியாக பார்த்தவன், பார்க்கலாம் என்றான் ஆழ்ந்த குரலில். இருவரும் சாப்பிட்டு முடிக்கவும், சுமித்ரா, இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு பார்க் இருக்கு, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, அங்கே போகலாமா? அவன் குரலில் இருந்த ஆர்வத்தை பார்த்தவளுக்கு மறுக்க தோன்றவில்லை. ஓகே, போகலாம் எனவும் இருவரும் காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். புல்தரை சீராக வெட்டப்பட்டு ஆங்காங்கு வண்ண மலர்கள் பூத்து குலுங்குமாறு செடி அமைக்கப்பட்டு மிக அழகாக இருந்தது அந்த பார்க். உள்ளே நுழைந்ததுமே சில்லென்ற காற்று வந்து முகத்தில் மோதியது. வாவ், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சார். பிறந்ததிலிருந்து சென்னையில் தான் இருக்கேன், இது வரைக்கும் இங்கே வந்ததில்லை. ரியலி சூப்பர் பிளேஸ். இன்னும் ஈவினிங் டைமில் நிறைய குழந்தைங்க விளையாட வருவாங்க, பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இருவரும் பேசியபடி நடந்து செல்ல எதிரே ஒரு இளைஞர் பட்டாளம் வந்தது. அதில் ஒருவன் சுமித்ராவை இடிப்பது போல் வர அவள் அதை கவனிக்கவில்லை. ஆனால் கௌதம் கவனித்து விட்டான். இயல்பாக அவன் கை உயர்ந்து அவள் தோளை பற்றி அவளை தள்ளி நிறுத்தியது. இதற்குள் அவர்களை கடந்து சென்றுவிட்ட அந்த பட்டாளம் இவர்களை திரும்பி பார்த்து தங்களுக்குள் எதையோ பேசி சிரித்தபடி சென்றது. இடியட்ஸ், இதுக்குன்னே வருவானுங்க என்று கௌதம் பல்லை கடிக்க அவள் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்தாள். சார், கிளம்பலாமா? லேட் ஆகிடுச்சு அவள் மெதுவாக கேட்டாள். கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி நீ இப்படி என்னை சார்னு கூப்பிடுறதை நிறுத்து. இல்லை, அது நல்லா இருக்காது சார். ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது சரியாக வராது. ஓகே, ஆஃபீஸில் கூப்பிட வேண்டாம், வெளியே இருக்கும்போது கௌதம்னு கூப்பிடலாமே. நான் எப்படி உங்களை கௌதம்னு கூப்பிடுறது? அவள் தலையை ஆட்ட அவள் காதில் அணிந்திருந்த ஜிமிக்கியும் சேர்ந்து ஆடியது. இப்போ கூப்பிட்டையே, அதே மாதிரிதான். அவன் சொன்ன பிறகுதான் அவன் பெயரை கூறியது அவளுக்கு உரைத்தது. தன் நாக்கை கடித்து கொண்டவள், அது ஏதோ எதேச்சியாக வந்துடுச்சு, என்னால் அப்படி கூப்பிட முடியாது சார். அவள் மறுத்தாள். எப்படி? அதுதான் சார் என்றபடி அவளை போலியாக முறைத்தவள், என்ன போட்டு வாங்குறீங்களா? அழகாக புருவத்தை சுருக்கியபடி அவள் சினுங்க அவன் மனம் மயங்கித்தான் போனது. ஹஹா, 3 எழுத்து, கௌதா இம், அதை உன்னால் சொல்ல முடியலையா? அவன் சிரிக்க, சார் ப்ளீஸ், என்னால் முடியாது அவள் மறுக்கவும் அதற்கு மேல் அவனும் அவளை வற்புறுத்தவில்லை. இருவரும் காரில் திரும்பும்போது பல விஷயங்களை பற்றி பேசியபடி வந்தனர். இருவருக்கும் இடையில் ஒரு மெல்லிய நெருக்கம் இழையோடியது. பஸ் ஸ்டாப் வரவும், சார் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், காரை நிறுத்துங்க என்க. உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு, நானே ட்ராப் பண்ணிடுறேன் காரின் வேகத்தை குறைத்தபடி கேட்டான் கௌதம். ஐயோ வேண்டாம், வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், எங்கள் அப்பா மட்டும் பார்த்தால் அவ்வளவுதான் என்று பதற. ஹே, எதுக்கு இப்படி பதட்டப்படற? அவங்க ஏதாவது கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் என்று சமாதானப்படுத்தினான். வேற வினையே வேணாம், எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்களோட நான் காரில் போய் இறங்கினேன்னு வச்சுக்கோங்க, என்னை வெட்டியே போட்டுருவாரு. அவ்வளவு கோபக்காரரா? அவன் பாட்டுக்கு நிறுத்தாமல் காரை ஓட்டிக்கொண்டே பேச்சை வளர்க்க, ஆமாம், காரை நிறுத்துங்க, பஸ் ஸ்டாப் தாண்டி போயிட்டு இருக்கோம் என்று கத்த. சரி சரி, கத்தாதை, நிறுத்துறேன். அவளுடைய கத்தலில் யூட்டர்ன் அடித்து காரை திருப்பி நிறுத்தினான். ஓகே சார், பாய், நான் வர்றேன். பாய், ஆஃபீஸில் பார்க்கலாம்.
என்று கையசைத்தான். அன்று இரவு படுக்கையில் படுத்தபடி விட்டத்தை விரித்து கொண்டிருந்த சுமித்ராவின் மனம் முழுவதும் கௌதமே நிறைந்திருந்தான். ஒரு கையால் காரை ஓட்டியபடி மறு கையால் தன் முடியை கோதிக்கொண்ட கௌதம், தன்னை வற்புறுத்தி ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்ற கௌதம், தன்னை அந்நிய ஆடவனின் மோதலிலிருந்து விலக்கி நிறுத்திய கௌதம் என கௌதமின் முகம் மட்டுமே அவள் மனம் முழுதும் வியாபித்திருந்தது. என்னதான் மனதை அதட்டி அடக்கி வைத்தாலும் அது காலை சுற்றும் நாய்க்குட்டியாய் அவனையே சுற்றி வந்தது. தன் இதயம் என்னும் வீணையில் அவன் பெயரை ராகமாய் இசைத்து கொண்டிருப்பதை அவள் அறிந்து கொண்டாள். இதுவரை யாரும் தட்டாத தன் மனக்கதவை அவன் தட்டிவிட்டு உள்ளே நுழைந்து விட்டான் என்பது புரிந்தது. அவள் மனம் என்னும் வீட்டில் அவன் உரிமையாய் அழுத்தமாய் அமர்ந்து விட்டான். அவள் அமர வைத்து விட்டாள். முதலிருந்தே அவர் கோபப்படும் போதெல்லாம் நான் அமைதியாக பொறுத்து போனதுக்கு காரணம் அவர் மேலே இருந்த காதல்தான். அவர் என்னை பற்றி கேட்கும்போது தயக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் சொன்னேனே. இன்னைக்கு ஹோட்டலுக்கு கூப்பிடும்போது கூட பெருசாக மறுக்காமல் அவர் கூட போயிட்டேனே. முதலிருந்தே அவர் என் மனசுக்கு நெருக்கமாக இருந்திருக்காரு. நான் தான் அதை உணரலை. முதலில் தன் மனதில் அரும்பியிருந்த காதலை எண்ணி எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தாள். புதிதாக தன் மனதில் மொட்டுவிட்டு மலர்ந்து மனம் பரப்பி கொண்டிருந்த காதலின் சுகந்தத்தில் முகிழ்த்திருந்தவள் திடீரென்று பூச்சி கடித்தது போல் விசுக்கென்று எழுந்து அமர்ந்தாள். காதலன் காதல் ஊர்வலம் நடத்திய அவளது மனதில் இப்பொழுது அவள் தந்தையின் கோபமுகம் தோன்றியது. ஐயோ கடவுளே, இதை எப்படி மறந்தேன்? அப்பாவுக்கு மட்டும் தெரிந்தால் என்னை கொன்னு போட்டுருவாரு. அதோடு அவரையும் ஏதாவது செய்ய தயங்க மாட்டாரு. இல்லை, இது நடக்கக்கூடாது என மனதிற்குள் பதறினாள். அவர்களது உறவுக்கார பெண்ணொருத்தி வேற்று ஜாதி பையனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாள். இவளது சொந்த பந்தங்கள் அனைவரும் கூடி அந்த பையனிடமிருந்து பெண்ணை பிரித்ததும் இல்லாமல் அவனை ஆள் வைத்து அடித்து போட்டு விட்டார்கள். அவன் சுயநினைவே இல்லாமல் தற்போது நடைபிணமாக வாழ்வது அவளது நினைவுக்கு வந்தது. இல்ல, அப்படியொரு நிலைமை என் கௌதமுக்கு வரக்கூடாது. நான் வர விடமாட்டேன். இந்த உணர்வுகளை வளரவிடக்கூடாது. என் காதல் சரியானது இல்லை. என் காதல் அவரை வாழ விடாது என மனதுக்குள் முடிவெடுத்தவள் தன் முதல் காதலை மனதின் ஆழத்தில் புதைத்தாள். அழகிய சித்திரமாய் சற்று முன் தன் மனதில் வரைந்து வைத்திருந்த அவன் உருவத்தை இதயம் வலிக்க வலிக்க அழிக்க நினைத்தாள். எவ்வளவுதான் உலகம் நாகரிகத்தில் முன்னேறியிருந்தாலும் இதுபோன்ற ஜாதி வெறிகள் இருக்கத்தான் செய்கின்றன. காதல் திருமணத்திற்கான எதிர்ப்புகள் இன்னும் பல குடும்பங்களிலிருந்து கிளம்பத்தான் செய்கிறது. சுமித்ராவின் குடும்பமும் அப்படிப்பட்டதுதான். பணம் காசை விட, ஏன் குணத்தை விடவே ஜாதிக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவளுக்கு வந்த காதலை என்னவென்று சொல்வது? விதியின் சதி என்றா, இல்லை காதலின் விளையாட்டு என்றா? தன் முதல் காதலுக்கு சமாதி கட்ட வேண்டி வந்த தன் நிலைமையை எண்ணி இரவு முழுவதும் கண்ணீரால் தலையணையை நனைத்தாள். அந்த காதலுக்கும் கண்ணீருக்கும் உரியவனோ அன்று சுமித்ராவுடன் செலவிட்ட நேரங்களை எண்ணி மனதுக்குள் சுகித்தபடி சுகமாக உறங்கி போனான். காலையில் கண் விழித்த சுமித்ராவிற்கு கண்ணெல்லாம் தீயாய் எரிந்தது. இரவு முழுவதும் தூங்காததால் தலை விண்ணென்று தெரித்தது. அவள் அம்மா கூட என்ன ஏது என்று விசாரித்தார். அவரிடம் எதையோ கூறி சமாளித்தவள் ஒரு வாராக ஆபீஸ் கிளம்பி வந்துவிட்டாள். ஆபீஸில் தன் இருக்கையில் அமர்ந்திருந்தவளுக்கு ஆயாசமாக இருந்தது. கௌதமை சந்திப்பதற்கே பயந்தாள். எங்கே தன் முகம் எதையாவது வெளிக்காட்டிவிடுமோ என்ற அச்சம் எழுந்தது. மனம் முழுக்க காதலை சுமந்து கொண்டு அவன் முன்பு சாதாரணமாக நடமாட வேண்டும் என்ற நினைப்பே அவளுக்கு வேதனையை தந்தது. கண்களில் மீண்டும் கண்ணீர் அணையுடைக்க காத்திருக்க தன்னை நோக்கி நித்திலா வருவது தெரியவும் அவசர அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். ஹாய் சுமி, குட் மார்னிங். அன்று பூத்த மலரை போல வந்து நின்றாள் நித்திலா. குட் மார்னிங். இரவு முழுவதும் அழுததில் சுமித்ராவின் குரலே மாறியிருந்தது. என்னடி குரல் ஒரு மாதிரி இருக்கு? சளி பிடிச்சிருக்கா? ஆமாம். சரி, அதை விடு, நேற்று சண்டே ஊருக்கு போனையா என்று அவள் முயன்று புன்னகைத்தபடி கேட்க, ஒரு நாள் லீவில் எப்படிடி ஊருக்கு போயிட்டு வர முடியும்? அடுத்த வாரம்தான் போகணும். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு? அக்கறையுடன் நித்தலையா விசாரிக்க, அது காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, அதனாலேயா இருக்கும். ஓ, ரொம்ப முடியலைனா லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போடி, உடம்பு சரியில்லாமல் உட்கார்ந்திருக்காதே என்று தோழிக்கு அறிவுரித்து கொண்டிருந்தவள் இவளை பார்த்தபடியே ஆதித்யன் தனது அறைக்குள் நுழையவும், சரிடி, உடம்பை பார்த்துக்கோ, அவர் வந்துட்டாரு என்று அவசர அவசரமாக கூறிவிட்டு ஓடினாள். குட் மார்னிங் சார் என்றபடியே தன் இடத்திற்கு சென்று சிஸ்டமை ஆன் செய்தாள் நித்திலா. தினமும் உன் ஃப்ரெண்ட் கூட அரட்டை அடிக்கலைனா உனக்கு பொழுதே விடியாதா என்று கிண்டல் அடிக்க, விடியாது, அவள் வம்பாக தலையாட்டினாள். தினமும் உன்னை பார்க்கதற்காக ஆசையா உன் மாமா ஓடி வர்றானே, அவனை கவனிக்கலாம்னு இல்லை, எப்போ பார் உன் ஃப்ரெண்டு கூட பேச்சுதான். நான் வந்து ஒரு பார்வை பார்த்தாதான் கேபினுக்கு ஓடி வர்றது. மாமாவா? அது யாரு? என்னை தவிர வேறு யார் உனக்கு மாமாவா இருக்க முடியும்? அவன் உறுதியாக கூற ஏனோ அவனை வெறுப்பேற்றி பார்க்க வேண்டும் போல் இருந்தது நித்திலாவிற்கு.
ஏன் வேற யாரும் எனக்கு மாமாவாக இருக்க முடியாதா? முடியாது. இல்லையே. என்ன இல்லையே? எனக்கு நிறைய மாமா பசங்க அத்தை பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் எனக்கு மாமா முறை தான் ஆகணும். வருண் மாமா, பரணி மாமா, பிரபு மாமா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. கண்களை அகல விரித்து கதை போல் சொல்லி கொண்டிருந்தாள் நித்திலா. இருக்கலாம், ஆனால் அதில் யாருமே எனக்கு சமமாக முடியாது. தோலை குலுக்கியபடி அசால்ட்டாக கூறியவனை பார்த்தவளுக்கு எரிச்சல் வந்தது. என்ன திமிர், இருடா, உன் நினைப்புக்கு ஆப்பு வைக்கிறேன் என்று மனதிற்குள் கருவியவள் வெளியே சிரித்தபடி, அதுதான் இல்லையே, அதிலேயும் இங்கே வருண் மாமா இருக்கிறாங்க பாருங்க, அவ்வளவு அழகு, உங்களை விட வெள்ளையாக இருப்பாங்க. இங்கே தான் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க, என்கிட்ட அவர் ஃபோட்டோ இருக்குது, காண்பிக்கிறேன் என்றபடி மொபைலை தூக்கி கொண்டு அவன் அருகே வந்தாள். அவன் அவளை பார்க்காமல் எதிரே இருந்த சுவரை வெறித்தபடி கடுப்புடன் அமர்ந்திருக்கவும் அவன் அருகில் சென்று வேண்டுமென்றே தன் மொபைலை அவன் முகத்தின் முன் நீட்டினாள். அதோடு வாயை வைத்துக்கொண்டு சும்மாவும் இருக்காமல், பாருங்க எவ்வளவு ஹேண்ட்ஸம்ல, அதிலேயும் உங்களை விட கலர் என்று ரசித்து சொல்ல, இழுத்து பிடித்திருந்த பொறுமை ஜெட் வேகத்தில் எகிற அந்த மொபைலை அவளிடம் இருந்து பிடுங்கி எரிய போனான் ஆதித்யன். சட்டென்று அவன் கையிலிருந்து தன் மொபைலை பறித்து கொண்டவள், புது மொபைல் சார், நீங்கள் பாட்டுக்கு தூக்கி எறிஞ்சு உடைச்சிட்டா எங்கள் அப்பாவுக்கு யார் பதில் சொல்கிறது? இல்லை, இதை உடைச்சிட்டா உங்களை விட எங்கள் வருண் மாமா தான் கலருங்கிறது மாறிடுமா என்ன? ஆதித்யன் சற்று மாநிறமாகத்தான் இருப்பான். அதை வைத்து அவனை மேலும் மேலும் வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள் நித்திலா. அந்த ஃபோட்டோவில் இருந்தவன் ஆதித்யனை விட கலராகத்தான் இருந்தான். ஆனால் ஆதித்யனிடம் இருந்த கம்பீரம் அவன் முகத்தில் அவ்வளவாக இல்லை. இதை நித்திலாவும் உணர்ந்துதான் இருந்தாள். இருந்தும் அவனை கடுப்பேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வம்பிழுத்து கொண்டிருந்தாள். வேண்டாம் டி, என் பொறுமையை ரொம்பவும் சோதிக்கிற. ஏன், உண்மையே சொன்னா கசக்குதாக்கும். அவள் விடாமல் சீண்டிக் கொண்டிருந்தாள். அவளையே சில கணம் இமைக்காது பார்த்தவன், இருடி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்கிட்ட வசமாக மாட்டுவ, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. பல்லை கடித்தபடி அவன் கூற, பார்க்கலாம். அசட்டையாய் உதட்டை சுளித்தாள் அவள். அவன் பார்வை அவள் இதழ்களில் நிலைத்தது. எனக்கு முன்னாடி இப்படி உதட்டை சுழிச்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை என்ன பண்ணுறேன்னு பாரு, அப்புறம் என்னை குற்றம் சொல்லி பிரயோஜனமில்லை. அவள் இதழ்களையே வெறித்தபடி அவன் கூற, அவள் அவனை நோக்கி ஒரு தீப்பார்வையை வீசிவிட்டு நகர்ந்தாள். அகம் தொட வருவான். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்டு கதை எப்படி போகுதுங்கிற கருத்தை தெரிவிச்சிங்கன்னா எனக்கு இன்னும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.